பப்ளிக் எக்ஸாம் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால படிக்கவே முடியல. இப்ப வரைக்கும் நான் படிக்கல. நான் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ண போறேன்? எப்படி அந்த மார்க்க வச்சு நான் நல்ல கட் ஆஃப் வேணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த கட் ஆஃப் வந்தா தான் நல்ல காலேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நான் 10th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணா தான் நல்ல குரூப் என்னால டிசைட் பண்ண முடியும். எல்லாமே என் லைஃப ஃபுல்லா டிசைட் பண்றது எல்லாமே இந்த மார்க்ஸ் வச்சு தான். இப்படி இருக்கும்போது நான் இன்னுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணலையே. எப்படி நான் படிக்கிறது? லாஸ்ட் மினிட்ல என்னால படிக்க முடியுமா? எப்படிலாம் நான் பிளான் பண்ணி எப்படி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளோட இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷனான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 10th 11th 12th எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது. இன்னும் நீங்க எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, ஈவன் நீட்டா இருக்கட்டும், ஜேஇயா இருக்கட்டும், இல்லாட்டி டிஎன்பிஎஸ்சி, எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் இந்த ஸ்டடி பிளானை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ கேன் அச்சீவ் யர் கோல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்மார்ட்டஸ்ட் ஸ்டடி பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா 10th 11th 12th எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, யார் வேணால் இந்த ஸ்டடி பிளானை வந்து யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும். ஏன் 4 மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் உங்கள் மைண்ட் வந்து ஆக்டிவாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும், கிராப் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் மார்னிங் டைம்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் 4 மணிக்கு எந்திரிக்க சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் 4 to 4:10 ஃப்ரெஷ்அப் ஆகணும். 4:10லேருந்து 5 மணி, அதாவது 50 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 50 மினிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹேர், அதாவது ஹார்டஸ்ட் சப்ஜெக்ட் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல ஹார்டஸ்ட் சப்ஜெக்ட்னா நீங்க ஒரு வேலை எல்லா சப்ஜெக்ட்டும் கம்பேர் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா ஹார்டஸ்ட் சப்ஜெக்ட் அப்ப படிங்க. இல்ல நான் வந்து ஒரே சப்ஜெக்ட்ல ஹார்டஸ்ட் டாபிக்ஸ் அப்படி படிக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரியும் படிக்கலாம். ஸோ எக்ஸாம் டைம்ல ஹார்டஸ்ட் டாபிக்கா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹார்ல படிங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாரும் வந்து 5 to 5:50, இதுவுமே வந்து 50 மினிட்ஸ். இந்த செகண்ட் ஹார்லயுமே வந்து ஹார்டஸ்ட் டாபிக்கை படிங்க. ஏன்னா மார்னிங் டைம்ல உங்களுக்கு ஹார்டஸ்ட் டாபிக் வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஹார்ல ரொம்ப ஹார்டஸ்டா இருக்கிறத படிங்க. செகண்ட் ஹார்ல ஓரளவுக்கு இது ஹார்டா இருக்கு அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி டாபிக்ஸை படிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5:50 to 6 பிரேக், அதாவது 50 மினிட்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறோம். இந்த பிரேக் டைம்ல உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு சாங் கேட்கறது பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து தூக்கம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவங்க கொஞ்சம் அந்த 10 நிமிஷத்துல வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டஸ்ட் நேப் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறவங்களும் எடுக்கலாம். இல்லை ஜாக்கிங் போகலாம், வாக்கிங் போகலாம். மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக மாத்துறதுக்கும் ரிலாக்ஸ் ஆக்குறதுக்கும் உங்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தண்ணி நிறைய குடிங்க. ஏன்னா ஹைட்ரேட்டடா இருக்கும்போது மட்டும்தான் உங்க மைண்ட் வந்து ஆக்டிவா இருக்கும். எக்ஸாம் டைம்ல எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராம பாத்துக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6 to 7 தேர்ட் ஹார்லயுமே வந்து ஹார்டஸ்ட் சப்ஜெக்ட் வந்து இருக்கிறோம். ஹார்டஸ்ட் டாபிக்கா இருக்கும் இல்லையா? அது எல்லாமே வந்து மார்னிங் டைம்லயே வந்து கவர் பண்ணிடலாம். 7 to 8 பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஹாரும் ஹார்டஸ்ட் சாப்டர் மட்டும் தான் எடுக்கிறோம். இதுலயுமே வந்து இந்த 4 ஹார்ட்லயுமே ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஹார்ட் இருக்கும்ல, ரொம்ப ஹார்டா இருக்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது அந்த மாதிரி ஹார்டஸ்ட்லயுமே ப்ரிஃபரன்ஸ் பிரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க ஈஸியா நீங்க கவர் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா 8 to 9 வந்து பிரேக்ஃபாஸ்ட். 1 மணி நேரம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல நீங்க எவ்வளவு நிமிஷம் சாப்பிடுவீங்களோ அவ்வளவு நிமிஷம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. உங்க மைண்டை எப்படி ரிலாக்ஸ் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுதோ மியூசிக் கேளுங்க, இல்ல வாக்கிங் போங்க, இல்லாட்டி கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 8 to 9ல பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் ஆரம்பிக்கிறோம் 9 to 10. 9 to 10ல ஃபிஃப்த் ஹார். இந்த ஃபிஃப்த் ஹார்லயுமே வந்து நம்ம ஹார்டஸ்ட் சாப்டர் தான் வந்து பார்க்கறோம். நெக்ஸ்ட் 10 to 11ல பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஹார். இப்போ ஒரு மீடியமா இவ்வளவு நேரம் வந்து நம்ம ஹார்டஸ்ட் பார்ட்டே வந்து பார்த்திருந்தோம் இல்லையா? இப்போ ஒரு மீடியமா இருக்கக்கூடிய சப்ஜெக்டா இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளுக்கு டாபிக்கா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 11 to 11:10 மறுபடியும் ஒரு பிரேக் எடுக்கிறோம். சின்னதா ஒரு பிரேக். இந்த பிரேக்ல நீங்க ஒரு ஃப்ரூட் சாலடோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமோ சாக்லேட்ஸோ அந்த மாதிரி சாப்பிடலாம். ஏன்னா மார்னிங்ல இருந்து நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ ஹார்டஸ்ட் டாபிக்ல ஈஸியா நீங்க கவர் பண்ணிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கிறது நல்லது. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க இன்னுமே நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் 11 to 11:10ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரிவார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. அப்பதான் மைண்ட் ஆக்டிவா இருக்கும். மறுபடியும் 11:10ல இருந்து 12 வந்து மறுபடியும் ஈஸியான டாபிக் எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு மத்தியான டைம் இல்லையா? ஸோ கொஞ்சம் பேத்துக்கு தூக்கம் வரலாம், கொஞ்சம் பேத்துக்கு தூக்கம் வராம இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக ஈஸியா எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் 12 to 2 வந்து லஞ்ச் பிரேக். 2 மணி நேரம் லஞ்ச் பிரேக் இருக்கு. 2 மணி நேரம் நீங்க யாரும் சாப்பிட போறது இல்ல. சாப்பிட்டுட்டு தயவு செஞ்சு தூங்கிடுங்க. பெஸ்ட் நான் வந்து சொல்றது என்னன்னா தூங்குறது தான். ஏன்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுறீங்கல்ல, இங்க கொஞ்ச நேரம் தூங்கலாம். நெக்ஸ்ட்
2 to 3 வந்து 8th ஹார். ஈஸியான சாப்டரா எடுத்துக்கோங்க. ஈஸியான சாப்டரா, ஈஸியான டாபிக்கா எடுத்துக்கோங்க. ஏன்னா, தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு படிக்க தோணாது. அந்த ஒரு ரீசனுக்காக அது ஈஸியான டாபிக். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 to 4. 3 to 4 வந்து 9th ஹார்ல நம்ம மீடியமான சாப்டர் எடுத்துக்கிறோம். ஸோ மீடியமான சாப்டரோ மீடியமான டாபிக்கா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 to 14ல வந்து ஒரு பிரேக், சின்ன பிரேக். இந்த பிரேக்ல வந்து ஒரு நம்ம கொஞ்ச நேரம் ஈவினிங் டைம் இல்லையா, ஒரு டீயோ இல்ல காஃபி அந்த மாதிரி ஏதோ ஒரு நீங்க எடுத்துக்கலாம். ஹைட்ரேட்டடா இருங்க, அதுதான் முக்கியமான ஒண்ணு. நெக்ஸ்ட் 4 to 5ல வந்து 10th ஹார். 10th ஹார்ல மீடியமான சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் 5 to 6 மறுபடியும் ஒரு பிரேக், ஒரு 1 ஹார் பிரேக் இருக்கு. இந்த 1 ஹார் பிரேக்ல உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் 6 to 7 வந்து 11th ஹார். இதுலயுமே வந்து ஹார்டஸ்ட் சாப்டர் மட்டும் தான் எடுக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு 1 ஹார் பிரேக் அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, அந்த ஒரு ரீசனுக்காக ஹார்டஸ்ட் சாப்டர் வந்து கவர் பண்றோம். மறுபடியும் எங்க மார்னிங்ல இருந்து விட்டு போன ஹார்டஸ்ட் பார்ட் இருக்கும் இல்லையா, அதை இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 7 to 8 பாத்தீங்கன்னா 12th ஹார். அதுவும் வந்து நம்ம ஹார்டஸ்ட் பார்ட் தான் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 8 to 8:30 டின்னர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8:30 to 9:15 13th ஹார். ஈஸியான சாப்டரா வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம தூங்கி இப்பதான் இவ்வளவு நேரம் வந்து படிச்சிருக்கோம். இப்ப தூக்க வர டைம் இல்லையா, சோ அதனால நம்ம கொஞ்சம் ஈஸியான டாபிக்ஸை வந்து கவர் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக மறுபடியும் 9:15 to 10 வந்து ஈஸியான சாப்டர்ஸா எடுத்திருக்கோம். அப்போ நியர்லி 13 ஹார்ஸ், அதாவது இங்க நம்ம 14th ஹாரா கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஹார் வந்து 45 மினிட்ஸ், இங்க 2 இருக்கு, அங்க ஒரு 2 50 மினிட்ஸ் இருக்கு. ஸோ நியர்லி ஒரு 13 ஹார்னு கணக்கு போட்டுக்கோங்க. அப்படி 13 ஹார் வந்து உங்களால ஒரு டேல ப்ரொடக்டிவா படிக்க முடியும்னா இந்த ஸ்டடி பிளானால முடியும். கண்டிப்பா படிக்கலாம். இதே நீங்க நார்மலா படிக்க சொன்னா கண்டிப்பா உங்களால படிக்க முடியுமா? முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டடி பிளான் அண்ட் ஷெட்யூல் போட்டு நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க உங்களோட கோலை அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதே போல கம்மிங் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு நாள் கேப் இருக்கோ அந்த எல்லா நாளுக்குமே வந்து இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி கொடுங்க. இந்தந்த டாபிக் இந்தந்த ஹார்ல படிங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷெட்யூல் தேவையா இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்களும் வீடியோ வந்து கண்டிப்பா போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.